அருப்புக்கோட்டை கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் யார்? அருப்புக்கோட்டையா? ஒன்றுங்க வாங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் ஏற்றிய தீபத்தினுடைய ஜோதி போல உள்ளுக்கு சிவத்துவமும் கருப்பசாமியுடைய அருளும் உங்கள் வீட்டுக்குள்ளே பரிபூரணமாக இருக்கு. சொன்ன வாக்கு தவறாமல் உன் பிள்ளைக்கு நான் வேலையை வாங்கி தந்தாச்சு. இனி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும்னு உத்தரவு. ஏற்றுக்கிடுவீங்களா? கால் விட்டுவோம். எழில் காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, நெஞ்சில் இருளோட்டும் அருள் நிலவு முகம் காட்டும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், காமாட்சின்னு பேர் வச்சுக்கான், வெற்றி உண்டு. அவருடைய மனத்தை பக்குவப்படுத்தணும், அவ்வளோதானே. சரி, அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். அதே அருப்புக்கோட்டை எல்லை கணவன் மனைவி. வாங்கய்யா வாத்தியாரையா, கால் வந்துட்டு வாங்க ரெண்டு வரும். அப்படியா? பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக வாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலை. என்ன பிள்ளைக்கு எப்படி இருக்கு? வாங்க பக்கத்தில். 2.25 ஆண்டுகள் சனி கிரகம் சரியில்லைன்னு சொல்லி ஜோசியக்காரர்கள் சொன்னாங்களா? போய் பார்த்தீங்களே. அதனால் நீ பார்க்குற தொழிலில் கூட உனக்கு மன வருத்தம் இருக்கும், வருமானங்கள் குறையும், வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் வரும். 2 பேரும் மனத்தை அடக்கி கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? கால் வந்துட்டு பார்த்தியாடா, ஏண்டா கிளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறே. இப்போ உனக்கு தொழிலை விருத்தி பண்ணி தரணும், கடன் படாமல் காப்பாற்றணும். வேற என்னப்பா வேணும்? என்னென்ன தொழிலெல்லாம் மைண்டில் வச்சிருக்கிற? பிஸ்னஸ் நடத்துறியா? 1 2 3 4 6ஆம் இடத்தை பார்த்தேன். அது எனக்கு சரியில்லாத. ராகுல் நல்லா இருக்கான். எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் நடத்திக்கிறியா? டிவி, கிரைண்டர், என்ன மிக்சி, ஃபேன், இந்த மாதிரி பொருள்களை வச்சு விநியோகம் செய். கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணி தரேன், வெற்றி உண்டு மகனே. இதோ இந்த ஐப்பசிக்குள்ளே அமைஞ்சிடும். பணமும் தந்தாச்சு, நல்ல மனமும் தந்தாச்சு. அசத்து கர்மசாமிக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தங்கள் இருக்குது, அதை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க. யாரு உங்களுக்கு பிள்ளை? யாரு? ஏன் மறைஞ்சி நிற்கி? கரெக்டாக முன்னால் வாங்க. கால் வந்துட்டு வரலாம். வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு பின்னால் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி, பத்திரகாளி அம்மா எல்லோரும் இருக்காங்களே உங்கள் ஊரில். யார் அது இருக்கிறாங்களே? ஒரு 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட சோதனையில் செய்வன வைவன நடந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தெல்லாம் செலவழித்து நஷ்டப்பட்டு ஏமாந்திக்கலாம்ல. அதெல்லாம் உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நீங்கள் இருக்காப்பா, கட்டிக்காரங்க நல்ல செலவழிச்சிருக்காங்க, வரலாம். இப்போ உன்னுடைய தொழில் முடக்கமும் பல லட்சங்கள் நஷ்டமும் 2 நபர்களால் பணம் ஏமாற்றமும் நடந்திருக்கு. உண்மையா? அந்த ஏமாந்த பணத்தையும் வாங்கித்தாரேன், உங்கள் தொழிலையும் ஊக்கம் பண்ணி ஏற்றித்தாரேன். என்னடா பண்ணிடுவோம். உனக்கு இப்போ பொண்ணு கிடைக்கணும், ஒன்று எனக்கு பிடிக்கலை.
அப்படின்னு நானே சொல்லுதேன், பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. அதனால் அந்த பொண்ணு கிடைக்குமா, அந்த வசதி அவனுக்கு வந்தாச்சான்னு பார்த்தேன். என்ன நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டுப்போ உன் கல்யாணத்துக்குரிய விஷயத்தை பூரா பண்ணித்தார். இந்தாப்பா நல்லாரு, டிக்கெட் போட்டாலும் 20 டிக்கெட் தான், எல்லா டிக்கெட்லாம் சேரும். வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அடக்கியாச்சுன்னா நம்ம ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். எஸ், புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, வார்த்தையை அடக்கணும், கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கையை நீட்டணும். எங்க கருப்பசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை எல்லை விரதம் தாங்கிய மகன். வாடா தம்பி, என்னடா விரதம் இருந்திருக்கிறேன். மனதில் ஒரே என்னடா விரதம், என்ன விரதம், எந்த சாமிக்கு, எங்க இருக்காரு, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, கால் வந்துட்டு வா. டங் 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 டங். என்ன கோடாங்கி சத்தம் கேக்கு. உன் சாமியை ஒரு சாமியை கெட்டிட்டாங்கன்னு ஊருலாம் சொல்லுதப்பா. அந்த மாலையம்மா என்பவளைத்தான் மனமடக்கி கொண்டுட்டாங்க. நொண்டி கருப்பு ஒன்று தான் ஊர்வலம் வருகுதப்பா. புரியுதா? அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ 1.5 வருஷமாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் இருக்கும். உன்னுடைய பணங்கள்லாம் தேவையில்லாமல் நஷ்டப்பட்டு கடன்பட்டுருப்ப. உன் கூட இருக்கிறவங்க உன்னைய பற்றி புறம் பேசி உன் உள்ளத்தை புண்படுத்திட்டாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது. அதை கட் பண்ணி உன்னை வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பா. கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க. கருப்பசாமியை தொழில் ஓங்கியாச்சு, தெய்வ துணையும் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருக்கா? அடுத்த உத்தரவில் அதை அவுத்து விட்டுருவோம்டா. போயிட்டு வாங்க. வாமா பெண்மகளே, வா, கால் வந்துட்டு வா. நீ வந்து காத்திருக்கம்மா. உங்களல்ல பெரியம்மா, உங்களுக்கெல்லாம் அப்படியே உத்தரவு கொடுத்தேன். நீங்கள் வாங்க. சாமி கூப்பிடலை, இருந்தாலும் உன்னை நான் கூப்பிட்டு கணிதரணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. மாறி வரும் உலகத்திலே கருமாறி நீ இருந்தாய். வாங்க, நேராகுது. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குமா? பக்கத்தில் இருக்காளா? வலம் வருவாள் அக்கினி சட்டி எடுத்து. ஆனந்த ரூபிணி, என்ன வேணும் உனக்கு? உனக்கு கேட்காத ஒரு காரணத்தால் தான் உன்னையை நான் கூப்பிடலை. நீ கேட்குறது உன் சகோதரி பெற்ற பிள்ளைய. சரி, உன் மனசை ஆரட்டும்னு வந்தேன். உன் பிள்ளையில 2 பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுத்துருவோம். இந்தா வந்தாச்சு. அடுத்த செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கும். மங்களம் பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். போ கருப்பசாமி, எனக்கு தொழிலும் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு விருத்தியும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவனுக்கு வாப்பா. என்னடா, எந்த ஊருடா உனக்கு? அப்படியா, கம்மாக்கரையில் கருப்பசாமி இருக்காராடா. கால் ஒன் ட்ராப். பெரியம்மா, நீங்கள் ஏன் நிற்கிறீங்க இங்கே வந்து? அது பிறகு பார்ப்போம், உட்காருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நல்ல உட்கார். ஒரு 2 ஆண்டு காலங்களாக உடல்நிலைகளெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் துயரங்களும் ஏற்பட்டு, ஐயா அறியாமலே நான் செத்துக்கிட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற பயமெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சான். உண்மைதானே? அதெல்லாம் நடந்தது எப்படி? இயற்கையா மாந்திரிகமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் 2 மனத்துலையும் ஓடிச்சுல. நடந்தது மாந்திரிகம்தான். அதிலிருந்து உங்களை மீட்டி காப்பாய்த்தார். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வருத்தமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லுக்கடங்காதவை சூரத்தனங்களை எல்லாம் உங்கள்கிட்டயே காட்டி, உங்களையே தாக்கி, உங்களையே வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை கொஞ்சம் அப்படி அரட்டி அடக்கி வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா.
பொண்ணோட பேசணும், என் பையன் நல்லா இருக்கணும். அழாதம்மா அழாதம்மா அழாதம்மா, அழுதவங்களே எனக்கு பிடிக்காதம்மா. ஓகே, உன் பையனை திருத்தி தாரேன், மனசை வருத்தி தான் திருத்த முடியும். நீ அதில் வருத்தப்படக்கூடாது. இப்போ நீ கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்க. அப்படி பாத யாத்திரையா கூட எங்கேயாவது போயிடலாமா கருப்பசாமின்னு இருக்கியான்னு வந்துக்கிடுதையா. அப்படிலாம் நீ வருத்தப்பட வேண்டாம். இந்தா உனக்கு தொழிலும் தாரேன், பணமும் தாரேன், உன் பிள்ளைய திருத்தியும் தாரேன். அள்ளி தரலாம்னு தான் நினச்சேன். இல்லை, அவன் இன்னும் கொஞ்சம் என்னை கும்பிட வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக படியாளன்னு சொல்லியாச்சு. அதான் எடுத்ததில் கொஞ்சம் தான் தந்திருக்கேன், இன்னும் தருவேன். வந்துக்கிட்டே இரு மகனே, வாழ்க. கருப்பசாமிக்கு என் சொத்துக்களை கரெக்டாக குழப்பம் இல்லாமல் வழக்கை தீர்த்து வெற்றியாக்கித்தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. வழக்கு இருக்கா உங்களுக்கு கோர்ட்டில்? வாங்க, கோர்ட்டில் வழக்கு இருக்கா? உட்காரு, கால் ஒன்று வா. எங்கே நீயோ யாரா தம்பி? நீ அப்பாவும் அம்மாவுமா? வா உடல வா. அங்கே தள்ளி இருந்தீங்கன்னா நான் எங்கே அங்கே எட்டி வந்து எந்தி கொடுக்க முடியுமா? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீட்டினுடைய பின்பக்கத்தில் ஒரு சுவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இருக்கா? சாமி, இந்த சுவர் நாங்கள் நல்ல தரம் வச்சுருந்தோம், ஏன் பாதிக்கப்படுச்சு அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டி பொறாமையால் தகடு சொருவி எங்களை எடுத்துட்டாங்களே ஐயா. கால் வந்துட்டு வா. நீ உட்கார்றா. எலி, சின்ன எலி, உட்கார். வா. அதனால் இப்போ உங்களுடைய மனையில் நீங்களே வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனையும் வழக்குகளையும் கொண்டு வந்து விட்டு உங்களை விரட்டணும்னு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுலேருந்து உங்கள் உரிமையை வாங்கி தந்தால் போதுங்களா? ஒருத்த மட்டும் என் கையில் இருக்கிறது என்னது? என் கையில் என்ன இருக்கும்? ஒருத்த மட்டும் ஆயுதத்தை காட்டுறேன், புரியுதா? அதை நான் பிடிங்கி போட்டுருவேன், அடைக்கி தாரேன். கால் வந்துட்டு வாங்க முடியாது. ஓ, என்னப்பா எதையும் சொல்லிடாத, கும்பிடு. கர்மசாமிக்கு கண்ட முடி உட்கார பார்ப்போம். என்னையை மட்டும் பிரார்த்தனை செய். அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குப்பா, படித்து பார்த்துட்டேன். உங்களுக்கு நான் வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். கொஞ்சம் பணச்செலவு இருக்கும், அதை பெருசாக நினைக்கண்டா. அந்த பணம் நானே தருவேன். இந்தா வச்சுக்கோ, வாப்பா. இந்த அந்த விபூதியை கொண்டு வை, இந்த பணத்தை கல்லால் கொண்டு போடு, ஆனந்தமாக இருக்கும். தம்பி, அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடாகிருக்கு, போய்ட்டு வா. ஓ, கர்மசாமிக்கு என்ன முருகப்பெருமான் வராரு? என்ன விஷயம்? முருகன் எங்கப்பா இருக்காரு? போவியாங்க? இஷ்ட தெய்வமா? உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ பணம் வேணும். உன் பிரச்சனை அதுதான். பணம் தந்துட்டா நீ ஓகே பண்ணிடுவேன். இந்த ஆவணிலேயே உனக்கு தொழில் அமைக்கக்கூடிய பணத்தை தரேன். கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலந்துட்டு எண்ணெயை மட்டும் நேரம். உன் எண்ணம் நிறைவேறிடுதுப்பா. வெற்றி அடைவாய், மகிழ்ச்சியும் அடைவாய், மன சலனம் இல்லாமல் சென்றுவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? கால் வந்துட்டு வா. ஒரு பக்கத்து டியூப்பு கொஞ்சம் மைனஸாக இருக்குது சொன்னாங்களா? இன்னொரு டியூப்பு நல்லா இருக்குது. இப்பொழுது வச்சால் அந்த கருமுட்டை வந்து சீராகும், வேறு எந்த தடையும் ஏற்படாது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது உண்மையாக இருக்குமா அப்படி என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா.
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்னடா சாமி இப்படி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சொல்றாரு, மிமிக்ரி பண்றாரான்னு ஒருத்தன் கேட்கறான் உள்ள. அப்பச்சே பச்சே அச்சப்பச்சே இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. உங்களெல்லாம் ஒரு சந்தோஷமாக கொண்டாடணும்னு நான் அப்படி பேசுகிறேன். என்னப்பா தம்பி, தண்ணி இருக்கணுமா? உன் பிள்ளைக்கு குழந்தை கிடைச்சிரும். 2 குழந்தை ஜனனமாகக்கூடிய நிலைமை இருக்கு. கோம்பை நீங்களாம் போய் உட்காருங்க, பிறகு கூப்பிடுறேன். பயந்துடாதீங்க. இருங்கோ இருங்கோ இருங்கோ. கோம்பை பக்தரான கோம்பை. சொத்து சம்பந்தமாக மனம் உடைந்து வந்தது யார்? சொத்து சம்பந்தமாக கால் வரலாம். வரலாம்பா வரலாம்பா. அறியாமையில் உன்னுடைய சொத்து அடுத்தவனுக்கு மாறிச்சா, அறிந்து மாறிச்சா? செஞ்சது குற்றம் தானடா. பின்ன இப்போ திருப்பி நிறுத்தினா எப்படி முடியும்? இப்போ உனக்கு அந்த அமௌண்ட்டை நான் செக் பண்ணி தந்தா போதுமா? கண்டமுடி உட்கார வருமானம் பார்க்கட்டும். கால் வந்துட்டு வா. பேங்கில் பணம் இருக்க, உனக்கு ஏன் தரலாமே? வரலாம்ப்பா, வா வந்து உட்கார். மணப்பாறை எங்கேயும் பேராத, முறுக்கு வாங்கிட்டு வா, உட்காரு. கண்ணை முடிக்காப்பா. இந்தா 3 முறையாக அந்த பணம் உனக்கு வந்து கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நாளை காலை என்னை பார்த்து. அதே கோம்பை எல்லை மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். பையனை பற்றி எதுவும் கேட்குறீங்களா? கால் வந்துட்டுவாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான என்று பெயரு விட்டான். இன்னொரு தரம். பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. உன் மனதுக்குள்ள ஒரு நேர்மையை வச்சிருக்க. அதனால் நம்ம பிள்ளை எப்படி நம்ம மனதுக்கு மாறுபட்ட குணத்தோடு அவன் இருந்தாலும் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும். நம்ம காலத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான். நம்ம கடமைக்கு இப்போ இருக்கிற இந்த களங்கத்தை தொடச்சி எப்படியாவது இடைஞ்செல்லாமல் ஆகி தந்தால் போதும் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். வேறு என்ன செய்யணும்? ஐப்பசிக்குள்ளே ஜாதகம் பொருந்திரும். வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். வெற்றி. அதே மாதிரி என் மகனுக்கு கல்யாணத்தை வெற்றியாக்கி தந்துருங்கன்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. அது இன்னி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நானே முன்னின்று நடத்தி தந்தா போதுங்களா? மனவர்த்தம் இல்லாமல் முடிச்சு தரேன், புகழோடு நடத்தி வைக்கிறேன். வெற்றி உண்டுமா? அந்த இடம் சம்மந்தமாக கேட்காம போறியே, அது தப்பு இல்லையா? இந்தா அந்த வீடு கட்டத்துக்கு முன் பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த விவசாய தோட்டத்துக்குள்ள ஒரு 1.5 வருஷமாக கொஞ்சம் மகசூல் விஷயமும் பண விஷயமும் நஷ்டமாக இருக்குது. ஏதோ இந்த காடுகரையை நம்பியே வாழ்ந்து சலித்து தட்டிடுது.
அதனால் அதில் நஷ்டம் வராமலும் காப்பாற்றணும், கடன் படாமலும் காப்பாற்றணும். என்ன உண்மை அதுதானே? அந்த கடனை நான் தீர்த்து தாரேன். பாப்பா பற்றி பேசுறதுக்கு மட்டும் பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்கு. அதனால தான் நான் வாயை திறக்கல. என்னப்பா வேணும் உனக்கு? இன்னும் நோய் அது இன்னும் உடம்புல ஒரு மாதிரியாக தான் இருக்குது. வந்துருக்கு கண்ண முடி. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாருப்பா. இந்தா விவசாயம் ஒன்றும் விஷயம் இல்லை. இந்தா இதை கொண்டாங்க வை. விவசாயம் பெருகும். நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு காங்கேயம் காங்கேயம் பத்திரம் காங்கேயம். முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டை போலே குழந்தை கேட்டு வந்தவர்கள் காலம் போலாம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். குழந்தை பாக்கியத்தில் தடையில்லாமல் வெற்றியாக்கி தாரப்பா. என்ன பிள்ளை வேணும்? ஆம்பளை பிள்ளையும் கிடைக்கும். கருப்பசாமின்னு பேர் வச்சுதான். இந்தா நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு இழந்த பணத்தை மீட்டணும். இழந்து போன பணத்தை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. தொழில் முடக்கம் என்று ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதனால் ஒவ்வொரு முறையும் முதலீடு பண்ணுவதற்கு கூட பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைந்து கொண்டிருப்பீர்கள். சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கி உபாதை அடைந்து துயரமடைந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நிலைகள்லாம் நடக்கும். அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதும்னா கால் நோக்கம். அற்புதமாகிய அருள் பெரும் வழி விட்டு நிற்கணும். மறந்தியான அதே இந்தாப்பா. இந்த கனியை கொண்டு மஞ்சள் துணியில் கட்டி இந்த காசு பணத்தோடு அதை ஹோட்டல் வாசலில் வை. கட்டி போட்டுக்கோ. ஜனம் வரும், பணமும் வரும். சென்று வரும். அடுத்த உத்தரவில் தான் கையை பற்றி பேசணும்னாச்சு. முதல்ல தொழிலை தான் கேட்கணும் முடிவு. அதான் விஷயம். வேணும்ல. கருப்பசாமிக்கு கருப்பசாமி ஒரு பேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிற்கேன். ஐயா யாரையா எனக்கு வாங்கி தருவா உன்னை தவிர? நான் யாரை நம்ப சொல்லுதீங்க? என்ன வயிற்று வலிக்க அவனுக்கு இன்னும் இடுப்பு பிடிச்சி தலையுது. எக்ஸசைஸ் செய். நல்ல காலில் விடலையா? சிலை ஒன்று நேரில் வந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு பட்ட அவதி போதும். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு படுகிற அவதி போதும். எப்படியோ என் பணத்தை வாங்கி தந்துருங்க சாமி. அவன் இடமாறி போய் மனமாறி போய் அவன் இன்னாட்டும் பெறமாட்டோன்னு சொல்லுதானே தவிர எனக்கு விஷயம் நடக்க மாட்டேங்குது. அவன் தருவானா தரமாட்டானா இல்லை வேற எந்த வழியிலையும் போய் நான் கேட்கறதுக்கு எனக்கு பலம் இல்லையே. நான் என்ன பண்ணுறது? கால் வந்து என்ன பண்ணுறது? என் முன்னால் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தான் உட்காரணும். வேற நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். பாக்கி நான் பார்த்துக்குவேன்.
இந்தாப்பா அவன் உன்னை சந்திப்பான், அண்ணாச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவான், தந்துடுவான். இந்த அப்படி கனியை தவற விட்டுட்டோன்னா பொறுப்பு நான் கிடையாது, பணம் கிடைச்சாச்சு. ஓ கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. சாமி எனக்கு தொழிலும் நல்லாகணும், என் உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்துடுறேன். என்னடா தம்பி தொழிலே ஓட்டுனடா, என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவேன்? என்ன பழக்கம்லாம் உண்டு? எவ்வளோ நாளா? இப்போ தண்ணி அடிக்கியா? இப்போ இங்கே அடிக்கலைங்க, இங்கே அடிக்கலை. நேற்று யோக்கியமான அந்த செம்பத்துக்கு வெளியில் வைங்க, காலில் வந்துட்டுவான். உன் மூஞ்சை பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம்ல, உன் கண்ணில் 2 பாட்டுலாம் தெரியுது. இத்தனை பேர் சிரிக்காங்களே, அது உன் மனதை சுட வேண்டாம்? சுடணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஏன் நீ குடிக்கக்கூடாது, நீ இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், காசு பணம் நீ வாங்கி பெருமையாக வாழணுங்கிறது தான் உன்னை சொல்கிறேன். சிரிங்கடாது, அப்போ தான் அந்த பேருக்கு புத்தி வரும். இவங்க அப்பன் கண்டிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருப்பானா? உண்மையா இல்லையா? அதுக்கு பிறந்தாண்டா உன்னை நான் திட்டுறேன். ஒருத்தன் வந்தான், ஒரு டிரைவராக வந்தான். சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ராவு பகலாக முடிச்சுக்கிட்டாலே, எனக்கு பணமே இல்லை சாமி, உன்னை லாரிக்கு அதிபதி ஆக்குறேன்டா, உன்கிட்ட இருக்கக்கூடிய குடியை நிறுத்திடும்னு எனக்கு சத்தியம் கொடுங்க. அவன் உடனே சத்தியத்தை கைட்டான். உன் சத்தியத்தை நம்ப மாட்டேன்டா, நீ உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற. சாமி தானே நம்மளை என்னஞ்சிரும்னு நினைக்கிறியா? என்கிட்ட ஒருத்தன் சத்தியம் விட்டு தவறிட்டாம்னு வச்சுக்கா, எல்லாத்தையும் இழந்துடலாம். அதனால் உனக்கு 10 நாள் டைம், 10 நாள் அவகாசத்தில் மனதை திருத்தி என்கிட்ட வந்து சேரு. அப்பொழுது நீ சத்தியம் பண்ணு, உன்னை நான் வாழ வைக்க முடியும். 10 நாள் கழித்து உண்மையாக உணர்ந்து வந்து சத்தியம் பண்ணான். இந்தா நீ வச்சிருக்க லாரி உனக்கு உரிமையாகும். ஒரே மாதத்தில் அந்த லாரி ஓனர் அவராக சொன்னார், என்கிட்ட ரொம்ப வண்டி இருக்குடா, இந்த வண்டியை வச்சு நீ பிழைச்சிக்கா, உனக்கு இந்த 2 மாதம் தரக்கூடிய சம்பளத்தை நீ அதிலே கழிச்சுக்கான்ட்டார். அந்த வண்டியை வச்சு ஓட்டினான். அப்படி அது வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்த வண்டி 43 வண்டிகள் எடுத்தான். எத்தனை வண்டி எடுத்தான்? 3 வருஷத்தில் 43 வண்டி எடுத்தான். 3 வருஷத்தில். ஆனால் ஒவ்வொரு மாதமும் என்னைய பார்க்க வருவான். அவன் என்னைய பார்ப்பான், நான் அவன் கண்ணை பார்ப்பேன். ஆனால் அவன் நம்மளை பார்க்காரு, நம்ம கவனமாக இருக்கணும். அவன் குடிக்கவே இல்லை. அப்போ குடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஐயா அப்படி வண்டியை விட்டு போயிருக்கும்போது என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது, கறி சாப்பிட்றோம்லாப்பா, கொஞ்சம் குடிச்சுக்கா, இப்போ என்ன சாமி அதெல்லாம் மன்னிச்சுக்கிடுவார், கருப்புசாமிக்கெல்லாம் நம்ம என்ன தண்ணி வச்சு பழகலையா, மது வச்சு பழகலையா, அதனால் நீ இப்போ சும்மா இருடா, 43 வண்டி இருக்கலாம், அடிச்சிடலான்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். மூதேவிக்கு கெட்ட நேரம் மண்டையில் ஏறிடுது. ஒரு கோட்டரில் ஒரு கோட்டரை ஊற்றி அந்தால கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அடித்தான். அடிச்சுட்டு அன்னைக்கு தூங்கிட்டு மறுநாள் வண்டி எடுத்தான். ஒரு வண்டி போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த வண்டியில் 3 லட்ச ரூபா அவனுக்கு லாஸ். அப்படி படிப்படியாக 3 வருஷத்தில் 43 வண்டிகளை பெற்ற மகன் 4வது வருஷம் தொடங்கும் பொழுது ஒரு வண்டியும் இல்லாமல் தோல்பையோடு என்னைய பார்க்க வந்தான். எப்படி வந்தான்? தோல்பையோட. என்னடா சபரிமலைக்கு மாலைப்பட்டிருக்கியப்ப, தோளில் போய்பட்டுருக்கியன்னு 3 நாள் தான் கண்ணை பார்த்தேன். என்னடா தம்பி டைமண்ட் ரம் அடிச்சிய, நல்லா இருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் அடித்தது டைமண்ட் ரம்மு. நல்லா இருக்கல, சத்தியம் பண்ணிய, இப்போ ஓட்டாண்டியாக இருக்கியா, இப்போ வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ரெடி ஆக்கி வச்சுருக்கான். அதனால் அதுக்கு பிறகு சத்தியம் பண்ணுங்க சாமின்னா. வேண்டாம்ப்பா அவன் சத்தியம் 3 மாதம் கழிச்சு வாடினேன். வீட்டை அடமானம் வச்சு கடத்தை அடைச்சிட்டு அந்த வீட்டை திருப்பதுக்கு வழி இல்லாமல் அவனும் அவன் பொண்டாட்டியும் வந்து விழுந்தாங்க. 3 நாள் இங்கேயே